வணக்கம். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற டாப் 5 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகரியில, மல்டி கேப் கேட்டகரியில, பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் கேட்டகரியில. ஸோ இந்த 3 கேட்டகரியில டாப்பா பெர்ஃபார்ம் பண்ற 5 ஃபண்டை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோல இதே மாதிரி 5 பெஸ்ட் பெர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லார்ஜ் கேப்லயும் மிட் கேப்லயும் ஸ்மால் கேப் கேட்டகரியில போட்டிருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த முன்னாடி ஃபிளெக்ஸ் கேப்னா என்னன்றது, மல்டி கேப்னா என்ன, பேலன்ஸ் அட்வான்ஸ் ஃபண்ட்னா என்னன்னு பார்த்தோம். ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஃபண்ட் மேனேஜர் இருக்காருங்களா, அவருக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கும். அதாவது எந்த ஒரு கேப்பும் இருக்காது. இது லார்ஜ் கேப்ல தான் போடணும், இல்லை மிட் கேப்ல தான் போடணும், இல்லை ஸ்மால் கேப்ல தான் போடணும், இந்த மாதிரி எதுவும் கிடையாது. அவர் மார்க்கெட் கண்டிஷன் தகுந்த மாதிரி அவர் லார்ஜ் கேப்லயும் போடலாம், இல்லை ஸ்மால் கேப்லயும் போடலாம், இல்லை மிட் கேப்லயும் போடலாம். ஸோ இது அவருடைய ஃபிளெக்சிபிள். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா லார்ஜ் கேப்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்களா. ஸோ அப்போ அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட இருக்கிற ஃபண்ட் எடுத்து அந்த வேல்யூஸ் டோட்டலா எடுத்து அவர் லார்ஜ் கேப்ல போடலாம். சப்போஸ் திடீர்னு லார்ஜ் கேப் பண்ணல, மிட் கேப் பண்ணுது அப்படின்னா அவர் அதுல இருந்து அப்படியே எடுத்து பாத்துக்கலாம். ஸோ இது யாருக்கு அட்வான்டேஜ்னா, அடிக்கடி நம்ம ஃபண்டை நம்ம சுவிச் பண்றாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க ஃபண்டை சுவிச் பண்ண தேவையில்ல. ஸோ ஃபிளெக்ஸி கேப்ல போட்டாவே அது ஃபண்ட் மேனேஜரே அவர் ஆட்டோமேட்டிக்கா சுவிச் பண்ணிப்பாரு. ஸோ மல்டி கேப் என்னன்றதுன்னா, இதுல சீலிங் இருக்கு. ஸோ ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க 25% இன்வெஸ்ட் பண்ணணும். அதாவது ஸ்மால் கேப் 25%, லார்ஜ் கேப் 25%, மிட் கேப் 25% கண்டிப்பா நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். மீதி 25% அந்த ஃபண்ட் மேனேஜர் எதுல வேணாலும் போடலாம். ஸோ ஜென்ரலா பாத்தீங்கன்னா 50% லார்ஜ் கேப்ல போடுவாங்க, 25% மிட் கேப்ல போடுவாங்க, 25% ஸ்மால் கேப்ல போடுவாங்க. ஸோ அதுதான் மல்டி கேப். இது பாத்தீங்கன்னா ஒரு ஓவரால் ப்ராடர் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இது நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், ஒரு ஹைபிரிட் ஃபண்ட். இது டெட்டும் பிளஸ் ஈக்விட்டி ரெண்டுத்துலயுமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட் நல்லா ஏறும்போது ஈக்விட்டியில போடுவாங்க, மார்க்கெட் இறங்கும் போது அவங்க டெட் ஃபண்ட்ல போடுவாங்க. ஸோ இது ஒரு பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ கொஞ்சம் கம்மியா ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் போகலாம். பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபிளெக்ஸி கேப்ல குவாண்ட் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் நம்பர் 1ல இருக்கு. நம்பர் 2ல பாத்தீங்கன்னா HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். நம்பர் 3 பொசிஷன்ல பாத்தீங்கன்னா JM ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கு. 4த்ல பாத்தீங்கன்னா பிராங்க்லின் இந்தியா ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கு. 5த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பராக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்கு. ஸோ இது டாப் 5. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஒவ்வொரு ஃபண்டும் கடந்த 5 வருஷத்துல எப்படி இயர் ஆன் இயர் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, நம்ம சொல்லுவோம் இல்லையா 5 இயர்ஸ் ரோலிங் ரிட்டர்ன்ஸ், அது எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு டீடைலா பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் நேம் இருக்கு, அதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதோட AUM இருக்கு, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட், பிளஸ் கிறிஸ்டல் ரேட்டிங் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5 வருஷத்துல ஃபர்ஸ்ட் குவாண்ட் எடுத்துக்கோம். குவாண்ட் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 36.64% கொடுத்துருக்கு. CAGR நான் சொல்றது வருஷம். ஸோ சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18.88 இருக்கு. இதுவும் CAGR. நீங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே CAGR. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 27% கொடுத்துருக்கு. ஸோ 1 இயர்ல பாத்தீங்கன்னா இது ஃபிளாட்டா தான் இருக்கு. இது அதாவது லாஸ்ட் 1 இயர் இவங்க அந்த அளவுக்கு சரியா பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ ரீசெண்டா ஓரளவுக்கு திருப்பி பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்க நம்பர் 1 பொசிஷன்ல இப்போ வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா HDFC ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட். இவங்க பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா 32.2% இருக்கு. இதுவே 3 இயர்ஸ்ல 23.47, 2 இயர்ஸ்ல 30.62, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 17.89. ஸோ இதுவும் நல்லா சூப்பரா கொடுத்துருக்கு. ஸோ JM ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் அதுக்கு அடுத்தது, அது பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல 30.14% ரிட்டர்ன் CAGRல கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்ல 25.03%, 2 இயர்ஸ்ல 33.61%, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 8.17%. பிராங்க்லின் இந்தியா பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல 29.97, 3 இயர்ஸ்ல 19.57, 2 இயர்ஸ்ல 27.86, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 11.66% கொடுத்துருக்காங்க. பராக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட் இவங்க பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல 29.69% கொடுத்துருக்காங்க CAGR. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 19.81% கொடுத்துருக்காங்க CAGRல. 2 இயர்ஸ்ல 26.4%, 1 இயர்ல 14.3%. இப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த 5 ஃபண்ட் இருக்கு. ஸோ இதுல ஒவ்வொருத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி அதோட பீட்டா, அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ஸ், ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த கேட்டகரியில பாத்தீங்கன்னா 2 ஃபண்ட்ல போட்டிருக்கேன். ஒன்னு பராக்ல போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் HDFC ஃபிளெக்ஸி கேப். இது ரெண்டுலயுமே நான் ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்கேன். நான் ஒரு AMFI சர்டிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் பிளஸ் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் கோல் பிளானிங் அட்வைசர். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும், இல்ல ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கும் உங்களுடைய லாங் டேர்ம் கோலுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணணும், இல்ல ஒரு நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணணும், இல்ல உங்க கரண்ட் போர்ட்ஃபோலியோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல, அதை ரிவ்யூ பண்ணி ஒரு மாதிரி ரீபேலன்சிங்
சோர்சிங் பண்ணணும், இல்ல ப்ராப்பரா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் அலோகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் எந்த குவரிஸா இருந்தாலும் இங்க கொடுத்திருக்க நம்பர்ல நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்தது மல்டி கேப் ஃபண்ட்ஸ் போலாம். ஸோ அதுல எது டாப் 5 இதுல இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல நிப்பான் இந்தியா மல்டி கேப் ஃபண்ட் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட், மூணாவது பாத்தீங்கன்னா மஹிந்திரா மேனுலைஃப், நாலாவது பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ புடென்ஷியல் இருக்கு, அஞ்சாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரோடா பிஎன்பி பரிபாஸ் மல்டி கேப் ஃபண்ட் இருக்கு. ஸோ இது அஞ்சோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம். நிப்பான் இந்தியா வந்து 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 33.89% காம்பவுண்டட் ஆனுவல் growth. ஸோ இது வந்து ஆனுவல் growth பாத்துங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 23.79% கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆவரேஜா 30.87% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 9.63% கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ல வந்து 33.37% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 13.06% இருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 20.4%, 1 இயர்ல வந்து 6.84%. நான் சொன்னேன் இல்லைங்களா, குவான்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு ரீசெண்டா அப்படின்ட்டு. ஸோ அதனால வந்து இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஜென்ரலாவே 1 இயரா வந்து சரியா பண்ணல குவாண்ட் ஃபண்ட்ஸ் எல்லாம். ஸோ தேர்டு பாத்தீங்கன்னா மஹிந்திரா மேனுலைஃப். இதோட இது வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 30.81 CAGR ஆனுவலைஸ்டு ரிட்டர்ன். 3 இயர்ஸ் annualized return பாத்தீங்கன்னா 18.62%. 2 இயர்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது எல்லாமே CAGRல 30.38, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 9.51. ஐசிஐசிஐ புடென்ஷியல் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல வந்து 29.3% கொடுத்துருக்காங்க CAGRல. 3 இயர்ஸ்ல வந்து 21.08, 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 29.74, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 10.88. அஞ்சாவது பொசிஷன்ல இருக்கிற பரோடா பிஎன்பி பாத்தீங்கன்னா 5 வருஷத்துல வந்து 28.76 CAGRல கொடுத்துருக்காங்க. 3 இயர்ஸ்ல 18.2, 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 27.81 கொடுத்துருக்காங்க. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 9.57 இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு எகைன் நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய பேராமீட்டர் பார்க்கணும். இதுக்கு அடுத்ததா ஜஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், இதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஆல்ஃபா பீட்டா, உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்போ இதுல நான் எதுல போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஐசிஐசிஐ புடென்ஷியல்ல போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நிப்பான் இந்தியால போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய இது எல்லாருக்கும் செட் ஆகாது. உங்களுக்கு ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி நீங்க வந்து எதுவோ உங்களுக்கு செலக்ட் பண்ணீங்க. ஸோ அடுத்ததா பார்க்க போறது பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட். இதுல டாப் 5ல என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எடில்வைஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட், மூணாவது பாத்தீங்கன்னா பரோடா பிஎன்பி பரிபாஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ், நாலாவது பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ புடென்ஷியல், அஞ்சாவது பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் பேலன்ஸ். ஸோ இது அஞ்சோட வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் 5 வருஷத்துல. HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் வந்து 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 26.93% ஆனுவலைஸ்டு க்ரோத் கொடுத்துருக்கு. அதாவது வந்து CAGR சொல்றோம், காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 20.21, அண்ட் 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 24.17%, 1 இயர்ல பாத்தீங்கன்னா 9.93% கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்ததா இருக்க எடில்வைஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் பாத்தீங்கன்னா 19.28% கொடுத்துருக்கு CAGRல 5 வருஷத்துல. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 15.07% கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 20.92% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 14.42% கொடுத்துருக்கு. இதுவும் 1 இயர்ல வந்து நல்லாவே கொடுத்துருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பரோடா பிஎன்பி பரிபாஸ் பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல 19.23% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 14.62% கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 18.82% இருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 9.2% கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது ஐசிஐசிஐ புடென்ஷியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 18.13% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 13.51% கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 16.76% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 11.07% கொடுத்துருக்கு. ஆதித்யா பிர்லா பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ்ல 18.03% கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ்ல 13.98% கொடுத்துருக்கு. 2 இயர்ஸ்ல 17.96% கொடுத்துருக்கு. 1 இயர்ல பாத்தீங்கன்னா 13.03% கொடுத்துருக்கு. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி CAGR. பேலன்ஸ் அட்வான்டேஜ் பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு மாதிரி கிரீனா இருக்கு பாருங்க. ஸோ அதுதான் இதோட அட்வான்டேஜ். என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஏறும்போது அவங்க வந்து ஈக்விட்டில போடுவாங்க, மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் போது அவங்க வந்து டெட் ஃபண்ட்ல போடுவாங்க. ஸோ சேஃப்கார்ட் பண்ணிக்குவாங்க. ரிஸ்க் ரொம்ப கம்மியா எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து பேலன்ஸ் அட்வான்டேஜ் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். நான் இதுல போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து HDFC பேலன்ஸ் அட்வான்டேஜ் போட்டிருக்கேன், பிளஸ் வந்து ஐசிஐசிஐ புடென்ஷியல் அட்வான்டேஜ் ஃபண்ட் போட்டிருக்கேன். அகைன் நான் சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் எல்லாமே சூட் ஆகாது. உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி உங்களுக்கு நீங்க இது செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாலும் ஒரு மாதிரி SIP மோட்ல போங்க, ஸ்டாகர்டா போங்க, லம்சம் போகாதீங்க. ஏன்னா வந்து ரிஸ்க் அதிகம் அதுல. ஸோ அதனால வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான வந்து நீங்க ஃபண்டை செலக்ட் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.